அபிராமி பட்டர்னு ஒருத்தர் உண்டு. அவர் வந்து அபிராமி பட்டர்னு இந்த அபிராமி அந்த அது எழுதினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பேர். அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கோவிலில் வந்து பஞ்சாங்கம் வாசிக்கிறவராக இருப்பார். தினப்படிக்கு அன்னன்னைக்கு என்னென்ன திதி வார நட்சத்திரம் அது இப்போல்லாம் பஞ்சாங்க புஸ்தகமாக வருது. நமக்கெல்லாம் ஃபோன்லேயே வருது. அதெல்லாம் எல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுது இப்போல்லாம். அந்த நாள்லலாம் கோவிலில் வந்து அவள் அன்னன்னி திதி வார நட்சத்திரத்தை அப்படியே படித்து சொல்லுவாள். அந்த மாதிரி அவர் பண்ணிவிட்டு அவர் வந்து ஆனால் அம்பாள் மேல் அப்படியே உருகி போய் அவளை பார்த்து மெல்ட்டாகி அப்படியே உட்காந்துருப்பார். ஆனால் எந்த விதத்துலேயும் சௌந்தரிய லஹரிக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கும் அபிராமி அந்தாதியும் குறைவு கிடையவே கிடையாது. அதை முதல்ல மனசில் வாங்கிக்கோங்க எல்லாரும். ஏன்னா அபிராமி அந்தாதி நமக்கு தெரிஞ்ச மொழியில் இருக்குது. அவ்வளோ தூரம் தவறு நடக்காது. அப்படி இருக்கிறதே அந்த ஊர் ராஜா வந்து வருவாங்க. இவர் அதை கூட கவனிக்காமல் அபிராமி மேலே அப்படியே உருகி போய் பார்த்துட்டு பாடிகிட்டே இருப்பார். அப்போது ராஜா யாரும் கேட்கலன்னா கூட சுற்றி இருக்கிறவெல்லாம் ஏற்றி விடுவாள். பாருங்க நீங்கள் வந்திருக்கேன், அவன் திரும்பி கூட பார்க்கல உங்களை அப்படின்னதும் இவர் போய் இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி வாரம் இது அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவன் வந்து அன்றைக்கி ஃபுல் அமாவாசை இன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படின்னு. பௌர்ணமியா நிஜமாலுமே? ஆமாம். ஏன்னா அவளுடைய முகம் வந்து அப்படியே பொலிவோடு அப்படி ஒரு இதுவாக முழு நிலவாக அவருக்கு தெரியும். அதனால இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுவார் அவர். அதுக்கப்புறமா நிச்சயமாகவே இன்றைக்கி நிலா வருமா? வரும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவளுடைய முகத்தை பார்த்துட்டே இருந்து இவர் சொல்லிடுவார். சரி இவன் நிலா மட்டும் வரலன்னா இன்றைக்கி நீ காலி அப்படின்ட்டு போயிடுவார். அவளை தூக்கி ஒரு நெருப்பு இதுக்கு மேலே கட்டி வச்சுருப்பார். இவரும் 100 பாடல்கள் அவர் மேலே பாடுவார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். இதை அந்த உதிக்கின்ற செங்கதிர் அம்பாளுடைய கலரே எப்பயும் உதிக்கின்ற செங்கதிர் எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் இருக்கலாம். அந்த இது நீங்கள் பார்த்தேன்னா சிந்தூராருண விக்கிரகம் அப்படின்னு தான் லலிதா சஹஸ்ரநாமத்துலேயும் ஆரம்பிக்கும். ஸோ எல்லா இதுலேயுமே அவளை வந்து அந்த செந்தூர கலரில் இருக்கான்றது தான் அது. ஆரம்பித்து 100 பாட்டு பாடினதும் 100வது பாட்டு வரப்போகிறது. நிலா வரல, சரி முடிஞ்சுடுத்து அப்படின்னு நினைக்க போகிறார். அப்போ அவள் தன்னுடைய தோடை தூக்கி வீசி எறிவோம். அது நிலாவாக காட்சியளிக்கும். அதை பார்த்துட்டு ராஜாலேருந்து எல்லாருமே அசைஞ்சு போயிடுவாள். அந்த காட்சியை பார்க்குறதுக்கு இன்றைக்கி நமக்கு கொடுத்து வச்சுருக்கு.